வணக்க நண்பர்களே. பொதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொதுத்தமிழில் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 8வது ஒரு டாபிக் இடம்பெற்றிருக்கும். தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் என்ற ஒரு டாபிக் இடம்பெற்றிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. நான் சொல்ல நோட்டோ அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவர்கள் மட்டும், இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பீங்க, அவங்களாம் மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ எண்டில் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்ட் 1 வீடியோவில் நம்ம பலர்தமிழ் சொற்பூங்கா இந்த 2 பாடத்தையுமே பார்த்து முடித்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, செம்மொழி தமிழ், உயர்தனி செம்மொழி இந்த 3 பாடத்தையும் பார்க்க போகிறோம். இந்த 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவலையும் ஒரு வரி கூட விடாமல் லைன் பை லைன் பாயிண்ட்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் பாருங்கள். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மனிதன் மொழியை எதற்காக கண்டுபிடித்தான்னா, தன்னுடைய கருத்தை பிறருக்கு தெரிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். அந்த மொழியை நிலைபெற செய்ய எழுத்தை உருவாக்கினான். மொழியை நிலைபெற செய்ய எழுத்தை உருவாக்கினான். பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவ தொடக்க நிலை. எழுத்து வடிவ தொடக்க நிலை குறியீடுகள். அதை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் பயன்படுத்தினான். யார்? ஆதிகால மனிதர்கள் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். அதுதான் எழுத்தின் தொடக்க நிலையாக இருந்துள்ளது. எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது. அக்காலத்தில் ஓவிய வடிவமாக இருந்துள்ளது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். தொடக்க கால எழுத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓர் ஒலிக்கும் ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. அக்காலத்தில் கல்வெட்டுகளின் எழுத்துக்களின் அமைப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சா எனும் வட எழுத்து காணப்படுகிறது. சா எனும் வட எழுத்து கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. மெய்யை குறிக்க அக்காலத்தில் புள்ளி பயன்படுத்தவில்லையா. அதே போல் எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இதான் கல்வெட்டுகளில் அக்காலத்தில் இருந்த அமைப்பு, எழுத்துக்களின் அமைப்பு. அச்சுக்கலை தோன்றிய பின்பே தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. டேஷ் தோன்றிய பின்பே தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றதுன்னு கேட்பாங்க. அது அச்சுக்கலை தோன்றிய பின்பே. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவிலில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காணலாம். தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவத்தை எங்கு காணலாம்? கோவிலில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்குதுன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுக்கள் கிடைக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுக்கள் கிடைக்கிறது. அதே போல் செப்பேடுகள் என்ற நூற்றாண்டு முதல் கிடைக்கிறதுனா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் நமக்கு கிடைக்கின்றது. ரெண்டுமே முக்கியம். கல்வெட்டுக்கள் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல். செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது. கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றால் காணப்படும் வரி வடிவங்களை 2 வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என்று பிரிக்கலாம். கல்வெட்டிலும் செப்பேடுகளிலும் காணப்படுகின்ற வரி வடிவங்கள் நம்ம 2ஆக பிரிக்கலாம். வட்டெழுத்தாகவும் தமிழ் எழுத்தாகவும் பிரிக்கலாம். இந்த வட்டெழுத்து என்பது சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ளது. வட்டெழுத்துக்கள் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ளது. அது யாருடைய காலகட்டம்னா, சேரமண்டலம், பாண்டிய மண்டலம், சேரர் மற்றும் பாண்டியருடைய காலகட்டத்தில் கிடைக்கின்றது. அதே போல் 1ஆம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம்.
அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. இந்த கண்ணெழுத்தை பற்றி சிலப்பதிகார பாடல் வரி இவ்வாறு கூறுகிறது. கண்ணெழுத்து படுத்த என் பல்பொதி, கண்ணெழுத்து படுத்த என் பல்பொதி என்று சிலப்பதிகார பாடல் வரி கூறுகிறது. பொருட்களின் தன்மைக்கேற்ப எழுத்துக்களை கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். தமிழ் எழுத்து எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தது என்பதற்கான சான்றை அரிச்சலூர் கல்வெட்டு கூறுகிறது. வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டெழுத்து, தமிழ் எழுத்து இருந்ததென அரிச்சலூர் கல்வெட்டு கூறுகிறது. இங்கே பாருங்கள். பாறைகளில் செதுக்கும் போது தமிழ் எழுத்துக்களை பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது. அதனால் நேர்கோடுகள் பயன்படுத்தினர். வளைகோடுகளை பாறைகளில் பயன்படுத்த முடியாது. அதனால் நேர்கோடுகளை பயன்படுத்தினர். ஆனால் ஓலைகளில் நேர்கோடுகளை பயன்படுத்த முடியாது. நேர்கோடுகளை பயன்படுத்தினால் ஓலை கிழிந்துவிடும். அதனால் வளைகோடுகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளை எழுதும்போது கடினம் என்பதால் வளைகோடுகள் பயன்படுத்தினர். வளைகோடுகளை ஓலைகளில் பயன்படுத்தினர். பாறைகளில் நேர்கோடுகளை பயன்படுத்தினர். ஏன்னா பாறைகளில் வளைகோடுகள் பயன்படுத்த முடியாது. ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்குங்க. அக்காலத்தில் சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டுள்ளது. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் பழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்துள்ளது. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க புள்ளி வைக்கும் பழக்கம், எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் பழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. இப்போ ஏ மேலே புள்ளி வச்சு தூ என எழுதப்பட்டால் அது எது என்றும், அதே போல் வெறுமனே எது என எழுதப்பட்டால் அது ஏது என்றும் அழைத்தார்கள். ஏக்கு மேலே புள்ளி வச்சு, அதாவது ஏக்கு மேலே புள்ளி வச்சு தூ என எழுதப்பட்டால் எது குறில் என்றும், வெறுமனே எது என்று எழுதப்பட்டால் ஏது என்றும் அக்காலத்தில் பயன்படுத்தியுள்ளனர். அகரவரிசை உயிர்குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இட்டால் அவை நெடில் எழுத்து என கருதப்பட்டுள்ளது. எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ கா, அது பக்கத்தில் புள்ளி வைச்சா அது நெடில் கா என்று கருதப்பட்டதான். காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா அது கா என்று கருதப்பட்டுள்ளது. அதே போல் ஐகர எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளி இட்டனர். எக்ஸாம்பிள் பாருங்கள். காக்கு முன்னாடி 2 புள்ளி இட்டால் அது கை என்று கருதப்பட்டுள்ளது. காக்கு முன்னாடி 2 புள்ளி இட்டால் அது கை என்று கருதப்பட்டுள்ளது. அதே போல் எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டுள்ளன. இப்போது கேக்கு பக்கத்தில் புள்ளி இட்டால் அது கவ் என்று கருதப்பட்டுள்ளது. மூணுமே புரிஞ்சிருக்கும். கா பக்கத்தில் புள்ளி இட்டால் அது கா என்றும், கா பக்கத்தில் 2 புள்ளி இட்டால் அது கை என்றும், கே பக்கத்தில் புள்ளி இட்டால் கவ் என்றும் அது கருதப்பட்டுள்ளது அக்காலத்தில். இக்காலத்தில் நம்ம நெடில் எழுத்துக்களை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக துணைக்காலை பயன்படுத்துகிறோம். கா பக்கத்தில் புள்ளி வைத்தா அக்காலத்தில் அது கா என்று கருதப்பட்டது. ஆனால் அந்த ஒற்றை புள்ளிக்கு பதிலாக நம்ம துணைக்காலை இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஐகர உயிர்மை எழுத்தை குறிக்க எழுத்துக்கு முன் இரட்டை புள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இக்காலத்தில் நம்ம இணைக்கொம்பு பயன்படுத்துகிறோம். அதே போல் ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால், அந்த லா என்ற கொம்புக்காலை நாம் பயன்படுத்துகிறோம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் அந்த எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தார். புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருன்னா அது வீரமாமுனிவர் தான். இந்த ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், இப்போ ஏக்கு மேலே புள்ளி வைத்தா அது குறில் ஏன்னு சொன்னோம். வெறுமே குறில் ஏ எழுதுனா அது ஏ என்று நம்ம முதல்ல சொன்னோம். அந்த ஏக்கு கீழே கோடிட்டு அதை நெடிலாக மாற்றினது யாருன்னா வீரமாமுனிவர் தான். அதே போல் ஓ, இதை கீழே சுழித்து ஓ என்னும் எழுத்தாகவும் மாற்றியவர் வீரமாமுனிவர் தான். புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் யார்னா தந்தை பெரியார் அவர்கள். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். 1 வீரமாமுனிவர், அவர் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். இவர் பெரியாருக்கு முன்பே தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்துள்ளார்.
இன்னொன்று பெரியார். பெரியார் வந்து இந்த நா ரா நா இக்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அந்த எழுத்துக்களை கொடுத்தவர் பெரியார் தான். அதற்கு முன்னாடி நூ ரூ நு என்ற வடிவில் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதனை நா ரா நா என இக்காலத்தில் நமக்கு கொடுத்தார். தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டினுங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எதுனா அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வட்டு எழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டு எழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் அது வீரமாமுனிவர். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம். அடுத்து 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செம்மொழி தமிழ் இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உண்டு. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உண்டு. அதில் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் ஒன்றே என்று கூறியவர் வள்ளலார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் வள்ளலார். திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, இப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டனர். அது பட்டியலிட்டவர் யார்னா மொழியலறிஞர் ச. அகத்தியலிங்கம். ஆனால் இதில் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இன்று பேச்சு வழக்கில் இல்லை. இந்த கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை. தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ்மொழி வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் கிரவுல். இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் கிரவுல். உலகின் பழமையான நிலப்பகுதி. உலகின் பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம். குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்தில் தான் தமிழ் தோன்றியதாக தண்டி அலங்கார நூல் கூறுகிறது. தமிழ் குமரி கண்டத்தில் தான் தோன்றியது என தண்டி அலங்காரம் நூல் கூறுகிறது. பாடல் வரி பாருங்க. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கல் அந்நீர் நாளத்து திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னோர் தனியாழி வெங்கதிரொன்று அணையது தன்னேரில்லாத தமிழ். தன்னேரில்லாத தமிழ். இது தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தமிழ் மெல்லோசை உடைய மொழி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. தமிழ் டேஷ் ஓசை உடைய மொழின்னு கேட்பாங்க. மெல்லோசை. தமிழ் மெல்லோசை உடைய ஒரு மொழி. உலக முதன்மொழியாய் தோன்றியும் வழக்கொழியாமல் இன்றும் இளமை மாறாமல் கன்னித்தமிழாய் இருந்து வருகிறது தமிழ். பெற்றோரை குறிப்பும் அம்மையப்பன் எனும் சொல் தமிழ் நாஞ்சில் நாட்டு பகுதியில் வழங்கப்பட்டது. தமிழ் சொல் எங்கு வழங்கப்பட்டதுன்னா நாஞ்சில் நாட்டு பகுதியில் வழங்கப்பட்டது அம்மை அப்பன் என்ற தமிழ்ச்சொல். அம்மையப்பன் என்ற தமிழ்ச்சொற்கள் வடமொழி உட்பட பல பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்க வருகின்றன. இந்த அம்மையப்பன் என்ற சொல் பல மொழிகளில் திரிந்து வழங்கப்படுகிறதாம். ஆனால் அது எங்கிருந்து கிடைத்ததுன்னா நம்மளுக்கு நாஞ்சில் நாட்டிலிருந்து கிடைத்தது. தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர். தனித்து இயங்குவது மட்டும் இல்லாமல் தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களின் திருந்திய வடிவமும் அவசியம். இவற்றை தமிழில் உள்ளது போல் வேறு எம்மொழியிலும் காண இயலாது. அதனாலே தமிழ் செந்தமிழ் எனப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள். அதெல்லாம் கவனமாக நோட்ஸ் பண்ணிங்க. ஏன்னா அதெல்லாம் கீ பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒருமை பன்மை எனும் இருவகை எண் தமிழ்மொழியில் மட்டும்தான் உண்டு. ஒருமை பன்மை எனும் இருவகை எண் தமிழ்மொழியில் மட்டும்தான் உண்டு. வடமொழியில் ஒருமை, இருமை, பன்மை என மூவகை எண் உள்ளதாம். தமிழில் ஒருமை பன்மை மட்டும் உள்ளதான். ஆனால் வடமொழியில் ஒருமை, இருமை, பன்மை என மூவகை உண்டு. தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு. பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு.
ஆனால் பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. ஆனால் வேறு சில மொழிகளில் பொருட்களுக்கும் பால் வேறுபாடு உண்டு. எல்லா மொழிகளுமே எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். எல்லா மொழியுமே எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுமா. அகம் புறம் என வாழ்வியலுக்கான இலக்கணத்தை தமிழ் கூறும். அகம் என்பது இல்லற வாழ்க்கை, தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையை மட்டும் கூறுவது அகம். புறம் என்பது இல்லற வாழ்க்கையை தவிர்த்து வீரம், கொடை, நட்பு இது போன்ற தன்மைகளை கூறுவது புறம். அகம் என்பது இல்லற வாழ்க்கையை கூறுவது, புறம் என்பது இல்லறத்தை தவிர்த்துள்ள பிற தன்மைகளை கூறுவது. கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எம்மொழியிலும் இல்லை. தமிழில்தான் கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் உண்டு. அதே போல் புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க ஓமை, உருவகம் போன்ற அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றியுள்ளனர். 2 பாடத்தை பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம 3வது பாடத்தையும் பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள உயர்தனி செம்மொழி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயர்மொழி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயர்மொழி. இப்பாடல் வரி யாருடையதுனா பெருஞ்சித்திரனார். இக்கூற்று பெருஞ்சித்திரனாருடைய கூற்று, ரொம்ப முக்கியம். அடுத்து, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். இதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். 3வது பாயிண்ட் பாருங்கள். தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, ஏன்மை, வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி என்று கூறியவர் பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அந்த 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டுள்ளது தமிழ்மொழி என்று பாவாணர் கூறியுள்ளார். அடுத்து, தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளமும் இலக்கிய சிறப்பும், பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என 11 தகுதிகளை கொண்ட மொழியே செம்மொழியாம். 11 தகுதிகளை கொண்ட மொழியே செம்மொழியாம் என கூறியவர் அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபா. அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபா. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் பாவாணர். 11 தகுதிகளை கொண்ட மொழி செம்மொழியாகும் என்று கூறியவர் அது அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபா. 2 பாயிண்ட்டுமே முக்கியமானது, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். முதல் மாந்தன் தோன்றிய இடம், முதல் மனிதன் தோன்றிய இடம் எதுனா குமரி கண்டம். அங்கு அவன் பேசிய மொழி தமிழ் மொழி என்பர். இது போன பாடத்திலே நம்ம பார்த்தோம். முதல் மாந்தன், முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அந்த முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி தானா. முதற்சங்கம் தோன்றிய இடம் தென்மதுரை. முதற்சங்கம் தோன்றிய இடம் தென்மதுரை. அது கடல் கோடால் அழிக்கப்பட்டது. முதற்சங்கம் தோன்றிய இடம் கடல் கொண்ட தென்மதுரை. அதே போல இடைச்சங்கம், 2ஆம் சங்கம் அமைந்த இடம் கபாடபுரம். இந்த முதற்சங்கமும் இடச்சங்கமும் கடற்கோளால் அழிக்கப்பட்டது. கடைச்சங்கம் தோன்றிய இடம் தற்போதைய மதுரை. தற்போதுள்ள மதுரையில்தான் 3ஆம் தமிழ்ச்சங்கம் தோன்றியது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உலகம் தோன்றிய போது தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள தென்மொழி என்றார் கம்பர். தமிழை என்றுமுள தென்மொழி என்று கூறியவர் யாருன்னா கம்பர். ரொம்ப முக்கியங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவு முதலியன மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்வது தமிழ்மொழி. தமிழ் மொழியிலிருந்தான் இந்த திராவிட மொழிகள் பிறந்ததாம். தமிழின் கிளை மொழிகள் தான் இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம்லாம். அதே போல் தென்மொழிகளுக்கு மட்டுமல்லாமல் பிராக்மொழி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் விளங்குகின்றது என்று கால்டுவேல் கூறுகிறார். வடமொழிகளுக்கும் தமிழ் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கால்டுவேல் கூறுகிறார். தமிழானது 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயரை தந்துள்ளதாம். தமிழானது 1090, இந்த நம்பர் முக்கியம். 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தமிழ் தந்துள்ளது. தமிழ் இயல், இசை, நாடகம் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கான இலக்கணத்தை வகுத்துள்ளனர். தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் வகுத்துள்ளனர். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிகளை வகுத்துள்ள நூல், மனித இனத்திற்கே வாழ்வியல் நெறிகளை வகுத்துள்ள நூல் திருக்குறள்.
அடுத்து பாருங்கள், உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ள இலக்கியம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம்லாம் நம்மளுக்கு தெரியும், 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் சங்க இலக்கியங்கள். இது உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்ற இலக்கியமாக இந்த சங்க இலக்கியங்கள், 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும். சங்க இலக்கியத்துள்ள மொத்த அடிகள் பாருங்கள், 26,350 அடிகள் இந்த சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது. 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் சேர்த்து 26,350 அடிகள். அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில் சுலபில் என்னும் செக்நாட்டு மொழியியலறிஞரின் முடிவு. கமில் சுலபில் என்னும் செக்நாட்டு மொழியியலறிஞரின் முடிவாம். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு எம்மொழியிலும் இல்லையா. சங்க இலக்கியத்தை போன்ற இலக்கியங்கள் வேறு எம்மொழியிலும் இல்லை. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். இக்கூட்டு யார் எழுதுனா மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கு உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். நிறைய தமிழ் அறிஞர்கள் பற்றிய கூற்று இங்கே கொடுத்துருக்காங்கங்க இந்த படத்தில். சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியங்கள் என்பர். சங்க இலக்கியங்கள் மக்கள் இலக்கியங்கள் எனப்படும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எதுனா தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தான். அது ஒரு இலக்கண நூல். மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியர் 3 இலக்கணங்களை கூறியுள்ளார். தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் என 3 இலக்கணங்களை கூறியுள்ளார். ஆனால் தொல்காப்பியரின் ஆசிரியரான அகத்தியர் 5 இலக்கணங்களை கூறியுள்ளார். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று 5 இலக்கணங்களை கூறியுள்ளார். ஆனால் அகத்தியருடைய நூல் நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தான். ஆனால் அகத்தியம் கிடைத்திருந்தால் தமிழனுடைய நிலைமை இன்னும் பன்மடங்கு பெருமைக்குள்ளாயிருக்கும். அகத்தியருடைய நூல் நமக்கு கிடைக்கவில்லை. அகத்தியரை பற்றிய செய்திகள் தொல்காப்பியர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தான் இந்த தகவலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கி கூறுகின்ற நூல் புறநானூறு. இது மிக முக்கியமான ஒரு புறநானூற்றின் மேற்கோள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். இது திருக்குறள். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என கூறும் நூல் திருக்குறள். மக்கட்பண்பில்லாதவரை மரம் என பழித்தவரும் திருவள்ளுவர் தான். மக்கட்பண்பில்லாதவரை மரம் என பழித்தவர் திருவள்ளுவர். எளிய குடிமகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். எளிய குடிமகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவராக்கி காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். அதாவது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என அறநெறியை உலகாள்வோருக்கு எடுத்துரைத்த நூல் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் எனும் நெறியை உலகாள்வோருக்கு எடுத்துரைத்த நூல் சிலப்பதிகாரம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவர் எமினோ. ஒரு மொழிக்கு 35 ஒலிகள் இருந்தாலே போதும். ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டுள்ளது. 500 ஒலிகளை கொண்டுள்ளதாம். ஆனால் ஒரு ஒலிக்கு 35 ஒலிகள் இருந்தாலே அது மொழி என கருதப்படுமா? ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டுள்ளது. தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி 1991 தொடங்கி 2004 வரை தொடர்ந்ததாம். 2004 வரை தொடர்ந்துள்ளது. அதனால் நடுவண் அரசு 2004 அக்டோபர் மாதத்தில் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. தமிழை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2004 அக்டோபர் மாதம். 2004 அக்டோபர் மாதத்தில் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மொழி காலக்கோடு. செம்மொழியாக அறிவிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ். மதுரை தமிழ்ச்சங்க இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா செந்தமிழ். இதில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டுனா 1901. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை
தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. இது 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை. அதே ஆண்டு 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுவும் 1918 சைவ சித்தாந்த மாநாடு. இது அடுத்து 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது. இது 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம். 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டுனா 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல். 2004 ஆண்டு நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. 2004 ஆண்டு நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. என்ன மாதம்னா அக்டோபர் மாதம். அல்லது நண்பர்களே, 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் ஒரு வரி கூட விடாமல் நம்ம லைன் பை லைன் பாயிண்ட்ஸாக பார்த்து முடித்துட்டோம். பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் பெறுவதற்கான உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பிடிஎஃப் பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள். 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.